இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு லெட்ஸ் டாக் மணி அப்படிங்கிற ஒரு புக்கு. மோனிகா ஹேலன் அப்படிங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. இந்த புக்கு ஏன் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, ரொம்ப நிதானமாக பணம் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் கெட் ரிச் குவிக் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸு இதில் இருக்குது நிறையா. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் புக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி யூஎஸ் பேஸ்டாக இருக்கும். நமக்கு அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த எக்கானமியும் அதுவும் நமக்கு கொஞ்சம் இந்தியனைஸ்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புக்கு இந்தியன் கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இங்கே புக்கோட கோர் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு த மணி பாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு பட்ஜெட்டை சொல்லாமல் அவங்க ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ரக்சரல் வேல எப்படி ஒரு கேஷ் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் த இன்கம் அக்கௌண்ட். இதுதான் ஒர்க்கிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே உன்னோட சேலரியோ பிஸ்னஸ் இன்கமோ அதுக்குள்ளே தான் விழணும், அந்த இன்கம் அக்கௌண்ட்குள்ளே. அதுலேருந்து நீ எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது மந்த்லி பில்ஸு, ரெண்ட்டு, வீட்டு செலவு, நீ யூஸ் பண்ணக்கூடிய அதாவது அத்தியாவசியமான இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான அக்கௌண்ட்டாக இன்கம் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்தது ஸ்பெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீ ஃபன் மணி அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு நீ ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அதில் தான் நீ மூவி பார்க்குறதோ, வெளியில் சாப்பிட்றதோ, இல்லை புது ட்ரெஸ் வாங்குறதோ அப்படி அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் அதில் 0 ஆனப்புறம் அந்த மாதத்துக்கு அவ்வளோதான் கோட்டான்னு நீ நிறுத்திடணும். 3வது த வெல்த் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இங்கே தான் உன்னோட சர்ப்ளஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி வைப்ப. அதை இன்விசிபிளாக வச்சுக்கணும், எப்பயுமே அதுலேருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்து அதுக்குள்ளே வெல்த் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய டெம்டேஷன் வரும், கொஞ்சம் வெல்த் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இதில் கொஞ்சம் போட்டு ஸ்பெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம் அப்படிலாம் தோணும். ஆனால் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது த சீட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீட் பெல்ட் போடுவோம். அந்த மாதிரி ஃபினான்ஸில் ஹெல்த்தியாக ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு சீட் பெல்ட் வேணும் இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலியில். ஏன்னா ஒரே ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஃபேமிலி தத்தளிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. இது ஒரு சேஃப்டி மெஷர். அடுத்தது அதாவது இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நீ ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன்னா அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாயிலேருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு நீ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். நீ எப்பயுமே உன்னோட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அங்கே எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை மட்டும் நம்பி இருக்காத. சப்போஸ் உன் வேலை போயிடுச்சுன்னா அந்த கவர் உனக்கு கிடைக்காது. அதனால் ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. 3வது எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நீ பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னுடைய 6 மாத கால செலவு, இப்போ நம்ம மாதம் 50,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுறோன்னா அது × 6, ஸோ கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா நீ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுக்கோ. அதை நீ சேவிங்ஸ் ஃபண்டில் மாதிரி ஒரு சாதாரணமாக டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ. அதில் எதிரையுமே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சிடாத உன் எமர்ஜென்சி ஃபண்டை. அதை ஒரு லிக்விட் ஃபண்டாவோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தான் த வெல்த் லேடர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. அதாவது இன்வெஸ்டிங். இந்த சீட் பெல்ட்டை கரெக்டாக போட்டதுக்கப்புறம் தான் நீ கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த சேஃப்டி இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ எமர்ஜென்சி ஃபண்டோ க்ரியேட் பண்ணாமல் வெல்த்து சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு தடவை ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தாலோ எல்லா சேவிங்ஸும் காலி ஆகிடும். அது வரைக்கும் சேர்த்து வெல்த்து வீணாக போயிடும். அதனால் எப்பயுமே இந்த சேஃப்டி பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய சீட் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாருமே வச்சுருக்கணும். அடுத்தது
இந்த வெல்த் லேடருங்கிற இன்வெஸ்டிங் பார்ட் வரும்போது அதுலேயுமே அவங்க 3 ஸ்டெப் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு த ஃபவுண்டேஷன். பேசிக்காக ஒரு ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதில் எல்லாம் வந்து டேக்ஸ் கிடையாது, சேஃபான சேவிங்ஸு. அதை முதல்ல நீ வச்சுக்கணும். அடுத்தது க்ரோத் இன்ஜின். எங்கெல்லாம் க்ரோத் இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் எல்லாம் வந்து இந்த சிப்புன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிறைய பேர் சிப்புங்கிறதே ஒரு ப்ராடக்ட்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிப்புங்கிறது ஒரு மெத்தடாலஜி. நீ தொடர்ந்து ஒரு மாதம் நீயா ஒரு 1000 ரூபாய் போடணும்னா போட மாட்டேன். அந்த சிப்புங்கிற கான்செப்டில் போனால் அதுவே 1000 ரூபாய் உன்னோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ண எந்த ஸ்டாக்ல நீ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீ போடுறியோ அதை எடுத்துக்கும். அண்டு இவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறது என்னென்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அதாவது நம்மளுடைய பங்குச்சந்தைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான 50 ஃபண்ட்ஸை பற்றி தான் அதை நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் முதல்ல நீ ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறேன்னா ரொம்பலாம் அனலைஸ் பண்ணாமல் இதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணு. டாப் 50 கம்பெனி இந்தியாவில் எது இருக்கோ அதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கால் வைக்கணும்னு சொல்லித்தராங்க. அடுத்தது கோல் பேஸ்ட் அப்ரோச். சும்மா இன்வெஸ்ட் பண்ணாத, ஏதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோல் அசைன் பண்ணுங்கிறாங்க. உதாரணமாக, எனக்கு ஒரு வீடு வாங்கணும், நான் ஒரு வக்கேஷன் போகணும், இல்லை எனக்கு என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ கார்பஸ் இருக்கணும் அப்படின்னு நீ ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உனக்கு இன்னும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பணம் சேர்க்குற அப்படின்னா அதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம். உனக்கு 5 வருஷத்தில் உன் பசங்க படிப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு உண்டான ஒரு டூல் எடுத்து அதில் போடலாம். ஸோ அதுக்காக தான் அவங்க கோல் செட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது அவாய்டிங் ஃபினான்ஷியல் டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதாவது இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா சில இடங்களில் பிளண்ட்டாக உண்மையை சொல்லிடுறாங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இவங்க இந்த என்டோமெண்ட் பிளான்ஸு, மணி பேக் பாலிசிஸு அதெல்லாம் வந்து பேங்க்கில் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் தயவுசெய்து அதுக்கிட்டேலாம் போயிடாத. அதுலலாம் 4% கூட ரிட்டர்ன் வராது. அந்த 4% ரிட்டர்ன் வரக்கூடிய எந்த டூலும் உன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் நமக்கு வந்து 7% போயிட்டே இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலை இப்போ கிடையாது, நம்ம அதுக்கு ஜாஸ்தி ஆகிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிறாருன்னா அப்போ இருக்கிற பணவீக்கத்தை வச்சு அவங்க இந்த அமௌண்ட்டு போதும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு நெக்லிஜிபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பணம் சேர்க்குறோம் இல்லையா, இப்போ இருக்கிற தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் சேர்ப்போம். இப்போ மாதம் வீட்டு செலவுக்கு ஒரு 60,000 ரூபாய் இருந்தால் போதும் நம்ம நினைப்போம். ஆனால் இதுவே ஒரு 20 வருஷம் கழித்து இந்த 60,000 ரூபாய் ஒன்றுமே இல்லை, 5,000 ரூபாய் மாதிரி ஆகிடும். அப்போது நம்ம 20 வருஷத்துக்கு கழித்து ஒரு விஷயத்துக்காக பணம் சேர்க்குறோன்னா அந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி இவங்க நிறைய விஷயங்களை இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்பிக்காத, ரெண்டும் வேறு வேறு. நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமாங்க. அது பொய். இன்சூரன்ஸுங்கிறது இன்சூரன்ஸ் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் தெளிவாக இருக்கணும். அண்ட் இவங்க வந்து தங்க நகை வாங்கிறத டோட்டலாக எதிர்க்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி கோல்டை வாங்கவே வாங்காத. உனக்கு கோல்டு வாங்கணும்னு ஆசையாக இருந்தால், நகை வாங்கி ஆசையாக இருந்தால் வாங்கி போட்டுக்கோ. ஆனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேசாத. அப்படி உனக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சின்னா அந்த கோல்டு பாண்ட்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த புக்கு என்னென்னா, நீ உன்னோட லைஃப்பில் பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து தினமும் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நீ பணத்தையே யோசிக்காமல் மித்த விஷயங்களை பண்ணணும் இல்லையா. அதுக்காக பணத்துக்கு ஒரு சிஸ்டத்தை நீ உருவாக்கி வச்சிடு. டெய்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை செக் பண்ணுறது அது இதுன்னு பண்ணாமல் உன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உன் வேலையில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒன்று நீ ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது, அதுலாம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் பணத்துக்கு நீ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையுமே ஆட்டோ பைலட் மோடில் நீ போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் 500 ரூபாய் ரெண்ட்டு, ஃபுட்டு, இஎம்ஐக்கெலாம் போயிடுச்சுன்னா அதில் ஒரு 200 ரூபாய் ட்ராவலு,
நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் பண்ணுறதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, டைனிங் அவுட், அதுக்கெலாம். பாக்கி 300 ரூபாயை வெல்த் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோ. ஒரு 50% உன்னோட ரெகுலர் நீட்ஸுக்கு, ஒரு 20% உன்னோடைய வாண்ட்ஸ், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு 30 உன்னோட வெல்த் பில்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நீ பிரிச்சுக்கும் போது எல்லாத்தையுமே நீ செட் ரைட் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த 3 அக்கௌண்ட்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோ. இன்கம் அக்கௌண்ட்டு, ஸ்பெண்ட் அக்கௌண்ட்டு, வெல்த் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த இன்கம் அக்கௌண்ட்டில் வரதில் தான் நீ ஸ்பெண்டுக்கும் வெல்த்துக்கும் பிரிக்க போகிற. அந்த இன்கம் வரதில் ஸ்பெண்டுக்கு ஒரு 20%, வெல்த்துக்கு ஒரு 30% வச்சுட்டு பாக்கி நீ உன்னுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோ. அதுதான் இதோட கோர், இந்த புக்கோடது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இண்டியனைஸ்டு எக்ஸாம்பிள்ஸோட அவங்க இந்த புக்கை எழுதியிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது. இதுவே நம்ம வேறு புக்கு, ஃபினான்ஷியல் புக்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாமே யூஎஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். அது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி தோணும். பட் இந்த புக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமாகவும் நிறைய உண்மைகளை ரொம்ப பிளண்ட்டாகவும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புக்கு. நமக்கு எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் நாலேஜ் ரொம்ப சில பேருக்கு தான் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல புக்கு. தேங்க்யூ.